வாழ்க வாழ்க வாழ்கவே. குணாளன் நாடார் வாழ்கவே. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் கொங்கு மண்டல மக்களின் சார்பாகவும் கட்டுத்தடிக்காரர் குணால் நாடார் அவர்கள் தீரன் சின்னமலைக்கு எப்படி உறுதுணையாக இருந்து சுதந்திரத்து காட்டை சுவாசிப்பதற்கு வித்திட்டாரா, அதை போல உங்களுடைய தளபதியாக பொன் விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய தலைவர் பொன் விஸ்வநாதனுடைய அரசியல் உரிமைக்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று இந்த நேரத்திலே பாராட்டி நம்மளுடைய பொதுச் செயலாளர்கள் நமது உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து என்றும் உங்களோடு உங்களுடைய உறவுக்காகவும் உங்களுடைய உரிமைக்காகவும் கரங்கோர்த்து நிற்போம் என்று இந்த நேரத்திலே உறுதிகளை கூறி எங்களுடைய தீரன் சின்னமலை விழாவுக்கு அமைச்சர் பெருமக்களாம் காத்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்றோம். ஆகவே உங்களிடத்திலே அனுமதி பெற்று உடனடியாக செல்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய விழா மிக 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 அனைவரும் பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய வகையிலே சிறப்படைய வேண்டும் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் சார்பாகவும் பொதுச் செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரனுடைய சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவீரன் கட்டுத்தடிக்காரன் குணாளன் நாடார் அவர்களின் புகழஞ்சலிக்கு வந்த நமது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கு நமது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் பொன் விஸ்வநாதன் அவர்கள் மரியாதை செலுத்துவார். கொங்கு நாட்டு மாவீரன் கட்டுத்தடிக்காரன் குணாளன் நாடார் அவர்களின் வீர வழிபாடு விழாவிற்கு எங்களது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து மாவீரனுக்கு அஞ்சலி செலுத்திய கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் மாநில இணை செயலாளர் அண்ணன் சூரியமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு வருகின்ற அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று எங்களது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை ஓத்தி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் ஆடி 18 பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மண்ணினுடைய சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த இந்த நினைவு நாளிலே புகழஞ்சலி செலுத்துகிற நிகழ்வாக அனைத்து இளைஞர்களுக்கும் எழுச்சி ஊட்டுகின்ற ஒரு விழாவாக இந்த விழா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மாவீரன் குணாளன் நாடார் தீரன் சின்னமலையோடு இணைந்து சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு மிகப்பெரிய அளவிலே ஆங்கிலேய படையை எதிர்த்து போராடி வெற்றி கண்டவர்கள். அப்படிப்பட்ட மாவீரனுக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்முடைய பொன் விஸ்வநாதன் நாடார் தலைமையில் இருக்கிற இந்த அமைப்பினுடைய அத்துணை இளைஞர்களையும் நான் சாலையிலே வரும்போது பார்த்தேன். அவ்வளவு வேகம், அவ்வளவு எழுச்சி, அவ்வளவு ஆரவாரம். இந்த எழுச்சியும் இந்த ஆரவாரமும் இந்த வீரமும் தான் இந்த மண்ணிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது என்பதை எல்லோரும் அறிவார்கள்.
எப்படி தீரன் சின்னமலையும் மாவீரன் குணாள நாடாரும் இணைந்து சுதந்திரத்திற்காக போராடி இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு போராடினார்களோ அப்படிப்பட்ட ஒற்றுமையை வித்திடுவதற்கான நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன். நாம் ஒற்றுமைப்பட்டால்தான் நமக்கான முழுமையான அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒற்றுமையை நான் இப்போது உங்களிடத்திலே காண்கிறேன். வருகிற காலத்திலே நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த மண்ணினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதற்கு தயாராக வேண்டும். கண்டிப்பாக சட்டமன்றத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நல்ல நாளிலே கல் இறக்குவதற்கு அனுமதியை பெற்றாக வேண்டும் என்ற ஒரு நல்ல விஷயத்தை சாதித்தாக வேண்டும். அதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அனைத்து மக்களும் நலமாக வாழ்வதற்கு நாம் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு இந்த நாளத்திலே கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த நாளிலே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த வாய்ப்பை, அரிய வாய்ப்பை அன்பு நண்பர், அன்பு தோழர், உங்களுடைய தலைவர் பொன் விஸ்வநாதன் நாடார் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் உங்களோடு நான் இருக்கின்றேன். இதை ஒருங்கிணைத்து நம்முடைய இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் பிரபாகரன் அவர்களும் இன்றைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது அழைப்பினை ஏற்று அண்ணன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயமாக அண்ணனின் குரலாக தீரன் சின்னமலை அவருடன் சேர்ந்து வெள்ளையனை விரட்டி அடித்த நம்முடைய மாவீரனுக்கு நிச்சயம் அரசு விழா அறிவிக்க குரல் கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் நம்புகின்றேன். அண்ணனுடைய குரலுக்காக காத்திருக்கின்றோம். நன்றி அண்ணா, உங்கள் வருகைக்கு நன்றி அண்ணா. இவ்வளவு பிஸியான நேரத்திலும் எங்களுடைய மாவீரனுக்கு அஞ்சலி செலுத்த வருவதற்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் அண்ணன் அவர்களோடு என்றும் தோளோடு தோளாக தோழமையோடு இருப்போம் என்ற நேரத்தில் குறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது அழைப்பினை ஏற்று